ஏத்து நேரிய நால்மறை பொருளையுரைத்து நேரிய நால்மறை பொருளை உரைத்து ஒளி சீர்நறியளித்தோன் நின்ற கோயில் ஒளி சேர்நறியறித்தோன் நின்ற கோயில் பரிசையும் பண்டிதர்கள் பல்நாளோ பயின்று ஓதும் ஓசை கேட்டு பாரிசையும் பண்டிதர்கள் பல்நாளும் பயின்று ஓதும் ஓசை கேட்டு வேரிமலி பொயில் கிள்ளை வேரி மலி பொயில் கிள்ளை வேதங்கள் பொருள் செல்லும் வேதங்கள் பொருள் சொல்லும் வேதங்கள் பொருள் சொல்லும் முயலையாமே முயலையாமே. இது மழை வேட்டல் பதிகம். நீங்கள் நம்புறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் விரும்பினா நான் ஒரு நாளைக்கு இதை பாடி மழையை பெய்விப்பேன். ஆனால் இந்த மழையை போக்குற பதிகம் வாத்தியார் சொல்லித்தரையில்லை. இதெல்லாம் அர்ரா புர்ரான்னு கம்பு எடுத்து பொல்லு பொல்லன்னு விழுத்து இந்த முதுகெல்லாம் தளம்பு. வாத்தியார் அடித்தா தளம்பு. எனக்கு தான் அடி விழே இல்லை. 52 பேர் படித்தவங்க 51 பேர், மிச்சம் 50 பேருக்கு அடியன்னா கம்பு என்ன பிரம்பாலானே அடிக்கிறது. பிரம்பே புரிஞ்சுவோம். எனக்கு அடிக்கிறது இல்லைன்னா இலங்கை என்னதனால விட்டுட்டு ஓடிடுவேன் நண்டு. ஆனால் எனக்கு வரைக்குள்ளே எனக்கு அடிக்கிற மாதிரி வருவார், அடிக்க மாட்டேன். அடி இல்லாமல் நான் புத்திசாலித்தனமாக பாடமாக்கி நான் பாடுறேன் சார், கேளுங்க. நான் ஒரு நாள் கேட்டேன், ஐயா மழையை வருவிக்க பதிகம் சொல்லி கொடுக்குறீங்க, மழை கடுமையாக வந்து ஒரு மாதம் 2 மாதம் பெய்தால் அந்த மழையை திருப்பி அனுப்புறது எப்படி? அதெல்லாம் நீ இப்போ கேட்க வேணாம், முதல் இதை படி. அவரு தெரியும், சொல்லித்தரையில்லை. பாம்பு விஷமரங்க சொல்லி தருவார். பாம்பை இப்போ வந்தால் பாம்பை அதில் நிற்க பண்ணுவார் அவர். ஆறு வாத்தியார் பாம்பில் யானையில் என்ன வந்தாலும் இப்படி பார்த்துருக்கோ இப்படி சொல்லி விட்டாருன்னா நின்றுடும். அவை அதுக்கு கற்றிருக்கிறாங்க. ஆனால் சிலது எங்களுக்கு சொல்லித்தரையில்லை. இந்த சொல்லித்தராத என்னன்றதை நான் லிஸ்ட் பண்ணி அதை நான் அறிஞ்சேன். இப்போ உங்களுக்கு விளங்குது தானே, இதுதான் இது இதுதான் இது. அது சொல்லி கொடுக்கக்கூடாதான், பிறகுதான் அறிஞர். இந்த 5 பஞ்சரத்திரம். முதலாவது ஜெகதானந்தகாரக நாட்டை ஜெகதானந்த காரக ஜெகதா ஆனந்த காரக ஜெகதா ஆனந்த காரக ஜெய ஜானகி பிராணநாயக ஜெகதா ஆனந்த காரக. இது முதலாவது பஞ்சரத்தினத்தில் முதலாவது. தொடுக்கூக்கல நன்னே தோரா சரிம பனி சனி பமரி மரி. இது கவுல. அடுத்தது சதேம் சனே ஓ மனச சதே இம்சனே ஓ மன சதே. இதுக்கெல்லாம் சுரங்கள் இருக்குது. பாப்பா மகரிரி மகரிரி சச சசாரிரி
அரே சரிமப் ಸಮಯಾನಿದೆ ರಂಕೆ ಸುಡು ಸಗ್ಗಂಗಾ ಜನ ಕುಡಿ ಸಂಗೀತ சாம்பிரதாய குடு ಸಮಯ. இது சரணம் சரணத்தினுடைய சாகித்யம். இதில் அடுத்தது கனகனரு சீர கனகவ இது வராளி. இது வராளி நாலாவது. இது எங்களுக்கு சொல்லி வாத்தியார் தரக்கூடாது. வந்தால் வாத்தியார் போயிடுவார். பழைய காலத்தில் இருந்து 5வது பஞ்சரத்னம். இந்த பஞ்சரத்னம் இதை சொல்லி கொடுக்குறது இல்லை. இது நாங்கள் கேட்டுத்தான் பாடுவோம். கனகன ரோசீர கனகவசரமு கனகனரு சேர. இது வராளி. அடுத்தது ఎందరో మగాను బాబులు అందరికీ வந்தனமுலு. எத்தனை மகான்கள் சுவாமியை தரிசித்தார்களோ, எத்தனை மகான்கள் இனிமேல் தரிசிக்க போகிறார்களோ, எத்தனை மகான்கள் சுவாமியை தரிசித்து போனார்களோ, இப்பொழுது தரிசித்து கொண்டு இருக்கின்றார்களோ, இனிமேல் தரிசிக்க வரப்போகின்ற கருவில் இருக்கின்றார்களோ, அத்தனை பேருக்கும் வணக்கம். இதுதான் அந்த பாட்டு. ఎందరో మగానోం బాబులు అందరికీ వందనములు ఎందరో. இதுதான் கடைசி பஞ்சரத்னம். இதில் 4 பஞ்சரத்னத்தை வாத்தியார் சொல்லி கொடுப்பார். ஒன்றும் சொல்லித்தர மாட்டார். எது இப்போ சொன்ன ராகம் வராளி ராகத்தில் உள்ளதை சொல்லி கொடுக்க மாட்டேன். நாங்கள் கேட்டுத்தான் ஐயா நீங்கள் பாடுறது பாடுறது. இவங்க எல்லாம் பெரிய சபை தானே, சபையில் பாடுறது கேட்குற. அப்போ டேப் ரெக்கார்டர் இருந்ததா? கிடையாது, ஒன்றுமே கிடையாது. படம் இருந்ததா? எத்தனை பேரை நான் பார்த்தேன். எம்எஸ் சிவடிகே பட்டமாள், எம்எல் வசந்தகுமாரி, செம்பை வைத்தியநாதர், செம்மக்குடி வைத்தியநாதர், ஆர் சாத்தூர் ஜி சுப்பிரமணியம், பாலக்காடு மணியையர், ஜிஎன் பாலசுப்ரமணியம், அடுத்தது இவ திருச்சூர் சகோதரர்கள், அடுத்தது கோயம்புத்தூர் துரைசுவாமி, கும்பகோணம் ராசமாணிக்கம்பிள்ளை, எம்எம் தண்டவாணி தேசிகர், கேபி சுந்தராம்பாள். இவங்க எல்லாம் இசை உலகத்தில் அம்மாவாங்க. இசை உலகத்தில் பெரிய கொடிகட்டி பிறந்த ஜாம்பவான் கிருவானந்த வாரியார் உட்பட ஒரு தரையும் எடுக்கிறதுக்கு இது இல்லை. நான் படித்த போது இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. இப்போ படியல் வகுப்பு நடந்துட்டுருக்கவே எடுத்துடுது. வகுப்பு நடந்துட்டுருக்கவே சார் போதும், என்ன கையில் இருக்கிறத எடுத்துட்டுது. கையில் இருக்கிற கேமரா எல்லாத்தையும் எடுத்துட்டுது. இப்போ அதுதான் வேலை செய்கிறாங்க. உலகம் முழுக்க இப்படி உழைக்க பார்த்துட்டாங்க. தாங்க கோடிக்கணக்காக உழைச்சி வச்சுருக்குறாங்க. ஒரு குரு இதுக்கு சாபம் போட்டான்னா அவங்களோட சந்தானமே அப்படி இல்லாமல் போயிடும். சம்பந்தர் சொன்னார், சமணரை அழித்த பதிகம் இருக்கு. சமணரை அழித்த பதிகம் இது பாடக்கூடாது. நாங்கள் யார்கிட்டையாவது கோவப்பட்டுட்டு பாடினா அந்த குடும்பம் அப்படியே இழுத்தண்டு போவிடும். தொடர் இழுவையாக இழுத்தண்டு போவிடும். அது திருமுறையில் அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு பெருமை இருக்குதம்மா. அதுபடியால் இன்றைய நாளில் நாங்கள் ஒரு விசேடமான பகுதிக்கு திருமுறையில் போகிறோம். பாடல் பெற்ற தலங்களில், திருமுறை பாடல்கள் பெற்ற தலங்களில் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய தலங்களை பற்றி நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம். முதலாவதாக திருத்தில்லை என்பது சிதம்பரம். மனதில் வச்சுக்கொள்ளுங்க, கை அணிக்கலுங்க. அடுத்தபடியாக திரு ஆலவாய் மதுரை. அடுத்ததுன்னா நான் இப்போ திருப்பி கேள்வி கேட்பேன். எல்லாம் ரெடியாக இருக்கணும், நிமிர்ந்திருக்கணும். யார் தூங்குறது மாதிரி இருக்குது?
பாருங்க. அடுத்தது காஞ்சிபுரம், மற்றது காஞ்சிபுரம், அடுத்தது திருவானைக்கா, அடுத்தது திருவாரூர். இந்த மாதிரி பஞ்சபூத ஸ்தலங்கள், பஞ்சபூதம் ஐம்பூத தலங்கள். இதை விட இன்னும் பெரிய அட்டவீரட்டானம், அதை விட பெரும் 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 கீர்த்தியும் சீர்த்தியும் மிக்க தலங்கள், அளவுக்கு அதிகமான தலங்கள் இந்தியாவில் இருக்கு. அதான் நான் செய்த பெரிய மகா பாவம், மகா தோஷம், மகா கர்மம், துஷ்கர்மம். அதை பாரு, எத்தனையோ கோடி ஜென்மம் எடுத்து இழைத்தேன் துஷ்கர்மம், ஆனந்த நடேசா சிதாகாச பிரகாச ஆனந்த நடேசா பாடுறார் தோடியில். எத்தனையோ கோடி ஜென்மம் எடுத்திழைத்தேன் துஷ்கர்மம். இந்த துஷ்கர்மம் செய்ததுனால தான் நீங்கள் 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 நான் எல்லாரும் இந்த இந்த பாவமான மண்ணில் பிறந்திருக்கிறோம். இதை விட பாவமான மண் நிறைய இருக்குது. அதுக்காக புண்ணியா மண்ணு நான் மற்ற மண்களை சொல்லல. புண்ணியம் மிகுந்த இடம் அது. அந்த மண்ணில் புண்ணியம் பரவி கிடக்கிறத நாங்கள் நேர பார்க்குறோம். எத்தனையோ மகான்கள் அவதாரமாக இருக்கிறார்கள், எத்தனையோ ரிஷிகள் அவதாரமாக இருக்கிறார்கள், எத்தனையோ சித்தர்கள் அவதாரமாகி கொண்டிருக்கிறார்கள். இன்றும் இறைவன் நடமாட்டத்தை சாதாரண மனிதர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மண் தான் இந்தியா. காரணம், கைலாசம் இந்தியாவில் இருக்குது. கைலாசம் இந்தியாவில் ஒரு பகுதி, பெரும் பகுதி, முக்காப்பகுதி, காப்பகுதி சைனாவுக்குள்ளே இருக்குது. கைலாயத்துக்கு யாரும் போக இயலாது. எல்லாரும் போய் 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 திரும்பிட்டாங்க. அங்கே போனால் யார்? 2 பேர் உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க. திருநாக்கரசர் தான் போயிட்டு நடுவழியில் திரும்பிட்டாரு. கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறியாதன கண்டேன். எங்க எல்லாம் கேட்டுக்கங்க. ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். சொல்லுங்க. மாதற்பிறை கண்ணியானை, சொல்லுங்க. மாதற்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி, மாதற்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி, போதோடு நீ சுமந்தேத்தி, போதோடு நீர் சுமந்து ஏத்தி, புகுவார் அவர் பின் புகுவேன், போதோடு நீர் சுமந்து ஏத்தி. நிமிந்திருக்கோணும். புகுவாரவர் பின் புகுவேன், யாதும் சூவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது, யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது, காதல்
காதல் மடப்பிடியோடும் காதல் மட பிடியோடும் களிறு வருவன கண்டேன் களிறு வருவன கண்டேன் பிடியொடு களிறு வருவன கண்டேன் காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் பிடியொடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திரு பாதமோ கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டு அறியாதன கண்டேன். திருநாவுக்கரசர் கையிலையே நோக்கி போனார். கையிலையே நோக்கி போகும் பொழுது கீழ்பாதம் தேஞ்சு போச்சு. கீழ்பாதம் கால் படியே இல்லாம போயிட்டு என்ன செய்கிறார்? முழங்காலால் தாவி தாவி போகிறார். முழங்காலால் ஒரு அங்கமாக சிவன் பார்த்தார். இவர் போராளா தெரியல. கடைசியாக மிஞ்சினது என்ன? அவருடைய கால் இல்லாத உடல் எல்லாம் கால் எல்லாமே போயிட்டுது. அது பிறகு போகல, அது உருள்றார். எங்க கைலாயத்தை நோக்கி. சிவன் பார்த்தா போக மாட்டா போல இருக்கு, வந்தே திருவாம்பூர் இருக்கு. இந்த ஊத்த உடம்போடு கைலாயத்துக்கு வரையலாதப்பா. கைலாய காட்சி தானே இந்த இருக்கு. மனசரோ அவருக்காகத்தான் உருவாக்கப்பட்ட அந்த ஏரியில் குளிச்சு அங்கே நான் உனக்கு எங்கே காட்டணும் கைலாய காட்சி அங்கே காட்டுறேன். யார் சொன்னது? சிவன் அசரீரியாக சொல்கிறார். இவர் அப்படியே போய் மனசரோ அந்த ஏரிக்குள்ளே குதிக்கிறார். அப்படியே விழுகிறார். அவர் நடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. முழுகிட்டு வெளியில் எழும்பி பார்த்தா திருவையார். போயிட்டு வெளியே வந்து பார்த்தா திரு ஐயாற்றில் இறைவன் உமி அம்மியோட காட்சி கொடுக்கின்றார். அதைத்தான் பாடுறார். மாதற்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல். சுவடுபடாமல் நடக்காம, கால் இல்லையே, திரும்பி போகிறதுக்கு கால் இல்லை. கைலாயத்திலிருந்து திரும்பி போகிறதுக்கு கால் இருந்தால் தான் நம்ம போகலாம். யாதும் சுவடு படாமல். இது சுவடு. எது? இந்த கால் தான் சுவடு. இந்த கால் இல்லையே, கால் எல்லாம் போயிட்டுது, முழங்கால் போயிட்டுது, அரை வரைக்கும் இல்லை உடம்பு. எப்படி போகிறது? எப்படி போகிறது? போகலாமா சொல்லுங்க. போய் சரோருவம் அந்த வாவியில் சுவாமி இவர் பிடிச்சி தள்ளி விடுறார். போகிறார். அங்கே போயிட்டு சுவாமி போயிட்டார். சுவாமி ஒருக்கா நினைச்சார், இவனை கொண்டு போய் வாயு பகவான் ஒரு செகண்டுக்குள்ள அங்கே இருந்து பழைய உடம்போட 86 வயசு கிழவனா போனவர் 21 வயசு மாப்பிள்ளையா
ஏற்றாவா வழியில் வந்த இது வரலாறு. இது திருமுறையினுடைய அற்புதம். இது என்ன? வாயை திறந்து சொல்லுங்க. திருமுறையினுடைய மகத்துவம். அற்புதம்ன்றது என்ன? திருமுறையினுடைய மகத்துவம். இப்போ யாராவது சொன்னால் ஏற்பாங்களா? அம்மா தாயை சொல்லுங்க, ஏற்பாங்களா? திருமறை என்ற ஒன்று இருக்கின்றது ஏற்கிறாங்களா? இருக்கிறாங்க. திருமறை என்ற ஒன்று இருக்கின்றது கோயிலில் நினைக்குதா? இல்லை. நோட்டீஸில் போடுறாங்க திருமறை பாராயணம். யார் பாடுறது? சும்மா ரோட்டில் நிற்கிறவங்க கண்ணா வேண்டாமா பாட முடியுமா? இல்லை, நான் உங்களை கேட்குறேன், பாட முடியுமாம்மா? அப்போ யார் பாடணும்? அம்மா அந்த துறையில் பயிற்சி பெற்றவன். டாக்கு திரண்டு இது கொக்குவில் ரோட்டு முழுக்க டாக்கு திரண்டு சொல்லி போட்டு ஒரு 15 பேர் போட்டிருக்கிறான். 15 பேர் எம்பிபிஎஸ், எம்ஆர்சிபி, எஃப்ஆர்சிபி, அது இது கிடக்கிற பட்டங்கள் டிஏஎம்எஸ், பிஏஎம்எஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இது இலங்கையில் குறைவு. இந்தியாவில் எந்த சந்துக்க பூந்தாலும் டாக்குத்தர் தான். ஒரு தரம் டாக்குத்தர் கிடையாது. ஒரு தரம் வழியிலே இந்த ப்ளஸ் அடையாளம் போட்டிருப்பான். சுருதி என்ன குருதி பரிசோதனை, செல பரிசோதனை, இந்த எல்லாரையும் இதை மாட்டின்றிருப்பான். ஆறு கோவாபிக்கிறோம் பின்னேரம் வந்து இதை மாட்டிட்டு குத்தின்றிருப்பான். வாழைப்பழக்காரர் இது மாற்றி என்ன குத்தின்றிருப்பான். பட்டை போட்டிருப்பான். ஞான என்ன சானா நடராஜன் சரிதானே, பிஏ, எம்ஏ, எம்லிட். அடுத்தது ஆர்எம்பி, ரிலீஃப் மெடிக்கல் ப்ராக்டிஷனர். அப்படியே சொல்லுங்கள் சார். எனக்கு ஆங்கிலம் தெரியாது சார், நீங்கள் சொல்லுங்கள். ஆர்எம்பி என்ன? ரிலீஃப் மெடிக்கல். இதை போட்டிருப்பான், எல்லா இடத்துலையும் போட்டிருப்பான். அவன் என்ன வேலைன்னா உறவு கொத்துறவனும். பேசுறது நான் எவ்வளோ காலம் இருந்தேன். நான் சாதாரணமாக 71ஆம் ஆண்டில் இருந்து அந்த நாட்டில் இருந்தேன். நான் 71 நான் படிக்க போனது. இன்றைக்கு எத்தனையாம் ஆண்டு? 2021 வச்சுக்கணும். எத்தனை வருஷம்? அப்போ எத்தனை எத்தனை தசாப்தம்? 5. ஒரு தசாப்தம் ஒன்று 10 வரியம். சொல்லுங்க, ஒரு தசாப்தம்னா என்ன? 10 தசாப்தம். நீங்கள் எல்லாம் 12 தசாப்தம் இருக்கணும்னு நான் எல்லாம் இல்லை சிவனிட்ட வேண்டுதல் செய்கிறேன். எத்தனை வயசு? 12 தசாப்தம். வாயத்திலிருந்து கதைக்கோணும் என்னோட சொல்லி போட்டேன். எத்தனை வயது? 12 தசாப்தம். அம்மா சொல்லிட்டேன் கரெக்டா. கைதட்டுங்க, அம்மா சொல்லியிருக்கிறா. நீங்கள் கை தட்டுறீங்க இல்லை காலம் தட்டுறீங்க, என்ன எனக்கு ஒன்றும் புரியல ஐயா. 12 தசாப்தம், 120 ஆண்டுகள். ஒரு சரியான நியதியாக வாழ்பவன் ஒவ்வொரு மனிதனும் குறைந்தது 120 ஆண்டுகள் வாழ்வார். 300 வயசு வரைக்கும் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். 240 வயசு வரைக்கும் ராமானுஜர் வாழ்ந்திருக்கிறார். இப்போவும் அவர் சொன்னார், நான் சமாதியில் இருக்கிறேன், எப்போவும் எழும்பி வருவேன். அவருடைய உடம்பு அப்படியே உயிரோட்டம் இருந்து கொண்டிருக்கு. சமாதியம் மூடி இருக்கு, வழி மேலே கண்ணாடி போட்டிருக்கு. ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர். நான் எப்போ வேணுமோ அப்போ நான் எழுந்து வருவேன். அப்படியெல்லாம் இருக்கிறார்கள் மகான்கள். அப்போ ஒரு மாதத்துக்குள்ளாடி நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களோ? நான் சொல்கிற கேட்குதா? காது கேட்குதா உங்களுக்கு? நான் சொல்கிற கேட்குதா? என்ன சொன்னீங்க இப்போ? நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? நான் ஒரு ஏதோ ஒன்று சொன்னேன், அதை சொல்லுங்க. ஓமன்ற சொல்ல. அப்போ அந்த சத்தம் கேட்குதான்றதுக்கு தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ வள்ளலார் கேள்விப்பட்டீங்களா? நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும்.
பெருமையுடன் உனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். அக்ரம் பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருத்த வேண்டும், மதமானவை இப்படியாதிருக்க வேண்டும், பெண்ணறி இப்படி தூழுக வேண்டும், மருவு பொன்னாசையை மறக்க வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின்கண்ணை இது வேண்டும், நோயற்ற வாழ்வு எல்லாம் வேண்டும் வேண்டும். அப்பா நான் கேட்குற எல்லாத்தையும் நீ தரணும். யாரு கேட்டது? இந்த வள்ளலார் ஒரு மாசத்துக்குள்ள வெளிப்பட்டு பலருக்கு காட்சி கொடுத்துருக்கிறார். பார்த்தீங்களா? ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்களா? ஒளி வடிவம் ஒன்று மேலே இருந்து வருது. வள்ளலார் அப்படியே நிற்கிறார். படம் எடுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் நின்று காட்சி கொடுக்குறார். கொடுத்துட்டு டக்கான அந்த ஒளி வடிவம் திரும்ப ஒளி வடிவமாகுது. அந்த உடம்பு ஒளி வடிவமாக ஆகாயத்தோட போய் கலக்குது. இப்போ என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? நீங்கள் கூட கருத்தை சொல்லுங்கள்.